ஒரு கண நேரம் நீங்கள் ஒரு காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். கோல்கத்தாவில் ஜனவரி மாத நேரம். 2ஆம் உலகப் போர் உச்சத்தில் இருக்கிறது. இங்கே பாரத நாட்டில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக சீற்றமும் உச்சத்தில் இருக்கிறது. இதன் காரணமாக நகரத்தின் அனைத்து இடங்களிலும் போலீசாரின் கண்காணிப்பு மும்முரமாக இருக்கிறது. கோல்கத்தா நகரின் நடுவே ஒரு வீட்டின் அருகே போலீசாரின் கண்காணிப்பு அதிகமாக இருக்கிறது. இதற்கிடையே நீளமான பிரவுன் கோட்டும் முழுநீள கால் சட்டையும் கருப்பு தொப்பியும் அணிந்த ஒரு நபர் இரவின் இருளில் ஒரு பங்களாவிலிருந்து காரில் வெளியேறுகிறார். பலமான பாதுகாப்பு நிறைந்த பல காவல் தடுப்புகளை கடந்த அந்த கார் ஒரு ரயில் நிலையமான கோமாவை அடைகிறது. இந்த நிலையம் இப்போது ஜார்க்கண்டில் இருக்கிறது. இங்கிருந்து ரயிலில் ஏறி அவர் பயணிக்கிறார். இதன் பிறகு ஆப்கானிஸ்தானை கடந்து அவர் ஐரோப்பாவை சென்றடைகிறார். இவை அனைத்தும் ஆங்கிலேயர்களின் தீவிரமான கண்காணிப்பை தாண்டி அரங்கேறுகிறது. நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு ஏதோ திரைப்படக் காட்சியைப் போல தெரியலாம். இத்தனை தைரியத்தோடு செயல்பட்ட அந்த மனிதர் எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் எண்ணமிடலாம். உள்ளபடியே இந்த மனிதர் வேறு யாருமல்ல, நமது தேசத்தின் மாபெரும் ஆளுமையான நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களேதான். ஜனவரி மாதம் 23ஆம் தேதியை, அதாவது அவருடைய பிறந்த நாளை இப்போது நாம் பராக்கிரம் திவஸ் என்ற வகையில் கொண்டாடுகிறோம். அவருடைய வீரத்தோடு தொடர்புடைய இந்த சம்பவத்திலும் பராக்கிரமத்தின் காட்சி நமக்கு பளிச்சிடுகிறது. எந்த வீட்டிலிருந்து ஆங்கிலேயர்களை திக்குமுக்காடச் செய்து தப்பிச் சென்றாரோ அவருடைய அதே வீட்டிற்கு சில ஆண்டுகள் முன்பு நான் செல்ல நேர்ந்தது. அவர் அப்போது பயன்படுத்திய அந்த கார் இப்போதும் இருக்கிறது. அந்த அனுபவம் எனக்கு மிகவும் விசேஷமானது. சுபாஷ் பாபு ஒரு தொலைநோக்காளர். சாகசம் என்பது அவரது இயல்பிலேயே அமைந்திருந்தது. இது மட்டுமல்ல, அவர் மிகத் திறமையான நிர்வாகியும் கூட. வெறும் 27 வயதில் அவர் கோல்கத்தா மாநகராட்சியின் தலைமை நிர்வாக அதிகாரியாக ஆனார். அதன் பிறகு நகரத்தந்தை பொறுப்பையும் நிர்வகித்தார். ஒரு நிர்வாகி என்ற முறையிலேயும் கூட அவர் பல பெரும் பணிகளை ஆற்றினார். குழந்தைகளுக்கு பள்ளிகள், ஏழை குழந்தைகளுக்கு பால் விநியோகம் மற்றும் தூய்மையோடு தொடர்புடைய அவருடைய முயற்சிகள் இன்றும் கூட நினைவில் கொள்ளப்படுகின்றன. நேதாஜி சுபாஷ் அவர்களுக்கு வானொலியோடு நெருங்கிய உறவு இருந்து வந்தது. அவர் ஆசாத் ஹிந்த் ரேடியோவை நிறுவினார். இதை கேட்க மக்கள் மிகுந்த ஆவலோடு காத்திருந்தார்கள். அவருடைய அறைகூவல்களால் அந்நிய ஆட்சிக்கு எதிரான போராட்டத்திற்கு ஒரு புதிய சக்தி பிறந்தது. ஆசாத் ஹிந்த் ரேடியோவில் ஆங்கிலம், ஹிந்தி, தமிழ், வங்காளி, மராட்டி, பஞ்சாபி, பஷ்தோ, உருது ஆகிய மொழிகளில் செய்தி அறிக்கைகள் ஒலிபரப்பு செய்யப்பட்டன. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு நான் தலை வணங்குகிறேன். நாடெங்கிலும் இளைஞர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், அவர்கள் சுபாஷ் பாபுவை பற்றி அதிக அளவில் படிக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலிருந்து தொடர்ந்து உத்வேகம் அடைந்து வர வேண்டும் என்பதுதான்.